ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி செயின் ஸ்டிச்சை என்னென்ன டைரக்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றத சரி த்ரெட் வச்சு இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஷேப் என்ன டைரக்ஷன் எப்படி போகுதோ அந்த டைரக்ஷனில் நீடிலோட டிப் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப்பில் செயின் ஸ்டிச் அப்படியே போட்டுகிட்டே வரேன். அந்த நீடிலோட டிப்பு பார்த்திங்கன்னா, அது என்ன ஷேப்பில் டேர்ன் ஆகுதோ அந்த ஷேப்பில் அந்த நீடிலோட டிப்புமே கரெக்டாக அந்த ஷேப்பை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த ஷேப் எப்படிலாம் டேர்ன் ஆகுதோ அதே மாதிரி நீடிலோட அந்த டிப்புமே கரெக்டாக அதை பார்த்த மாதிரியே டேர்ன் ஆகிட்டு வரணும். பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். முடிச்சாச்சு. இப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப், இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செயின் ஸ்டிச்சை போட்டுகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப் வரணும் இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதுக்காக ஒரு சின்ன செயின் ஸ்டிச், இப்போ இந்த டைரெக்ஷனில் திரும்ப போகுது நீடில். ஸோ சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டர்ன் பண்ணி ஸ்டிச் போடுங்க. அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போதும் அதே மாதிரி போடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கார்னர் வந்துடுச்சு. இந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சை போட்டு அதே மாதிரி இப்போ இந்த டைரெக்ஷனில் போக போகுது நீடில். பாருங்கள், குட்டி செயின் ஸ்டிச் போட்டு திருப்பினீங்கன்னா இந்த கார்னர்ஸ்லாம் எட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக நல்லாயிருக்கும். அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். பொறுமையாக அப்படியே போட்டுகிட்டே வாங்க. இப்போ இந்த இடம் வந்ததுக்கப்புறமும் இந்த இடத்துலையும் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம டர்ன் பண்ணணும். போட்டுட்டேன். இப்போது அப்படியே டர்ன் பண்ணி எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. செயின் ஸ்டிச்சை அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நீடில் எப்படி டர்ன் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த கார்னர் வரும்போது மட்டும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் பர்ஃபெக்டாக வரும். ஆல்மோஸ்ட் இதையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ இங்கவும் ஒரு சின்ன நாட் போட்டு எண்ட் நாட் போட்டுடலாம். கொஞ்சம் லாங்காக நல்லா இழுத்துட்டு ஸ்டிச்சை போட்டு லாக் பண்ணிக்கிறேன். இப்போது வெளியில் இந்த த்ரெட்டு தெரியுதுங்களா? இதை கீழ்ப்பக்கமாக நீடில் கொடுத்து உள்ளே ஏற்றி விட்டுருங்க. இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் போட போட உங்களுக்கு பழகிடும். நாட்டு இன்னுமே சின்னதாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பொறுமையாக இங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த பக்கம் டிசைன் வரைஞ்சிருக்கோமோ அதே ஷேப்பில் அப்படியே நீடில் டர்ன் பண்ணிகிட்டே வரணும். பொறுமையாக பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீடில் ப்ராக்டிஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த டைரெக்ஷனில் திரும்பணும் அப்படின்றத நீங்கள் 2-3 தடவை போட்டு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்ஸ் நிறைய இருக்குது. நிறைய ட்ரா பண்ணி
நீங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா நீடில் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்ல ஒரு ப்ராக்டிஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ஒரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமையோ எதுவும் திருப்ப வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே நீங்கள் மட்டும் உட்காந்து போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த நீடில் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பேசிக்ஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த டைமுக்கு வந்து நீடில் வந்து எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகிறது அப்படின்றதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். பொறுமையாக பண்ணுங்கள். கொத்திட்டு அப்படியே பாருங்கள், சுற்றி டர்ன் பண்ணி நீடில் வெளியில் எடுக்கணும். இதே தான். கொஞ்சம் பொறுமையாக இந்த இடத்துல டர்னிங் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். டைட்டாக ஃபோர்ஸ் பண்ணி இழுத்திங்கன்னா நீடில் வந்து அந்த த்ரெட்டு வந்து மேலே வராது நீடில். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். அதே பண்ணிகிட்டே வாங்க. பண்ணிகிட்டே வந்துட்டு அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் வரும்போது எண்டு நாட் போட்டு முடிச்சிருங்க. த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணி இழுக்காதீங்க. டைட் பண்ணி இழுத்திங்கன்னா சுருக்கம் நிறைய வரும். ஸோ அதனால் த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் நார்மலாக அதுக்கு இழுத்து பிடிச்சி போடுங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த 3 ஷேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டு பாருங்கள். இப்போது இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்கொயர் ஷேப் போட்டோம் இல்லைங்களா, அது மாதிரி தான். அந்த எட்ஜஸ் வர இடத்துல மட்டும் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படியே பொறுமையாக போடுங்க. பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் சேம். அப்படியே ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுங்க. த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா நீடில் அழகாக அது வந்து மேலே வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச். இப்போ வந்து சின்னதாக ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். திரும்பவும் அப்படியே போட ஆரம்பிச்சிருங்க. அந்த கார்னர் வரும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக அப்படி போட்டு திருப்பிடுங்க. இந்த மாதிரி நீடில் ப்ராக்டிஸ் கொடுங்க, நிறைய பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி ஷேப் வந்து 2-3 டைம் வந்து நீங்கள் வரைஞ்சி அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் எல்லா ஸ்டிச்சும் உங்களால் வந்து ஈஸியாக வந்து போட முடியும். இப்போ பாருங்கள், இதுவும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இந்த 4 ஷேப்பும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டு இதையும் முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷார்ப்பாக கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் எந்த ஷேப்பில் வரைஞ்சிங்களோ அதே மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு எண்டு நாட் போட்டு இதை வந்து முடிச்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி கீழே நீடில் கொடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் வந்து கீழே எடுத்து விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 டிசைனையும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி நிறைய ஷேப்ஸ்லேயும் இருக்குது, அதை நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இனி வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக பார்க்கலாம்.